தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். பாத்தீங்களா, யாரோ ஒருத்தன் எழும்பி என்னமா பேசிட்டான். யாரோ ஒரு ஆள், யோசித்து பாருங்க, சபைக்குள்ள பிரச்சனை வருது அப்படி சொன்னா யாரோ ஒரு ஆள் தான் எழுமும். யாரோ ஒரு ஆள் இல்லாத பொல்லாத பேசும். அதோட சேர்ந்து நிறைய பேர் மாட்டுவாங்க. எப்படி மாட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு ஆள் எழும்பி ஏதாவது ஒரு காரியம் பேசுது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க போய் அவங்களோட சேருவாங்க. ஆமா ஆமா, பண்றதெல்லாம் மோசமா தான் பண்றாங்க இந்த பிரதர், இவர் எப்படியே விட்டு வைக்க கூடாது, எதனா பண்ணி தான் ஆகணும், எதனா செஞ்சு தான் ஆகணும். நீங்க தான் அமைதியா இருக்கீங்க, நானா இருந்தா விடமாட்டேன். என்ன எதனா பண்ணியிருந்தா நான் ஒரே அடியா பண்ணியிருப்பேன். எதனா என்ன எதுவும் பண்ணல, உங்களை தானே கேட்டார். நீங்க தான் அமைதியா கிடக்குறீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் வாங்கி தலை குஞ்சின்னு உட்காந்துக்கிறீங்க. நானா தான் இந்நேரம் ஒரு வழி பண்ணியிருப்பேன். அப்படி சொல்ல 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 என்ன ஆகும், ரேஸ் ஆகும். அவங்களுக்கு பயங்கரமா ரேஸ் ஆகும். அப்ப சொல்லாதது செய்யாதது அது இது எல்லாம் கிளம்பி புகையா வெளியே வரும். புகையா கிளம்பி வரும், உங்களுக்கு தெரியாது. இப்படிதான் இந்த கோராகோட சேர்ந்தாங்க ஜனங்க.